ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்மி ப்ரொஃபஸர். இப்போ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 101 பூல் ரம்மி. இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கேமாக நமக்கு சீட்டு சரியில்லை. 4 ரவுண்டாக சீட்டு சரியில்லை. 4 ரவுண்டும் கம்த்திட்டேன். இப்போ பூல் ரம்மி ஃபுல்லாக வீடியோ எடுத்தால் ரொம்ப டைம் ஆகுங்கிறதுனால சின்ன வீடியோவை பார்க்கலான்னு பாதியிலிருந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரம்மி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, சீட் சரியில்லைன்னா சேஃபாக ஆடுங்க, கம்த்தி ஆடுங்கன்னு. சில சமயம் இந்த மாதிரி கூட இப்போ 4 ஆட்டமாக பார்த்திங்கன்னா நான் கம்த்திட்டேன். இப்போ எல்லா நேரமும் இந்த மாதிரியே நடக்காது. சில சமயம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அவசரப்பட்ட ஆடி ஒருத்தர் 48 பாயிண்ட் கொடுத்துட்டாரு பாருங்கள். ஒரு 80 கொடுத்துட்டாரு. ஒரு 80 கொடுத்தவர் கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பாஸ்கர் 53-40 இருந்தார். இவர் ஒருத்தர் தான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4 ஆட்டம் கமுத்திட்டோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு மட்டும்தான் கமுத்த வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லாருமே கம்பலில் இருக்காங்க, எல்லாம் அடித்தான் ஆகணும். இந்த ஆட்டம் பார்த்திங்கன்னா சீட்டு நல்ல சீட்டை தான் வந்திருக்கு. 10 பறி ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு சீட்டு, ஒரு ஸ்பேட் ஆரோ அல்லது கிளாவர் ஆரோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேஃபு, 20 பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடலாம். அப்படி வரலங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு வேளை குயின் அந்த மாதிரி வந்ததுன்னா கூட நம்ம கமுத்துறது தான் பெட்டர். ஸ்பேட் குயின் வந்ததுன்னா கூட ஓகே, ஸ்பேட் குயின் வந்திருந்தாலே கமுத்தலான்னு தான் பிளான் பண்ணோம். இப்போ கமுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 ஆட்டமும் கமுத்த வேண்டிய சூழ்நிலை கமுத்திட்டோம். இந்த மாதிரி எல்லா நேரமும் நடக்காது. ஆனால் அப்படி நடந்தாலும் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி கமுத்துற மாதிரி சீட்டு சரியில்லாமல் வந்தாலும் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். நம்மளால் எப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போ தான் நம்மளோட டேலண்ட் ப்ரூவ் பண்ண முடியும். சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. அவசரப்பட்டு ஆடி பாதியிலே கேம் முடிஞ்சிருச்சு தோத்துட்டோம் அப்படின்னு போகிறத விட கடைசி வரைக்கும் நம்ம சான்ஸுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கடைசியில் அடிக்கலாம். அடுத்தாட்டம் சீட் சரியில்லைனாலும் அடித்தாகணும், அப்போ அடிக்கலாம். முன்னாலேயே நம்ம ரிஸ்க் எடுக்கிறது தப்பு. பார்த்திங்கன்னா முதல்ல இருந்து ஒரு இவங்கெல்லாம் கம்மியாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து ஆடி இப்போ கம்பலுக்கே வந்துட்டாங்க. இப்போ ஒரு வேளை அவங்க வெளியே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவு கம்த்தி ஆடுங்க. நான் என்ன நினச்சேன்னா, முதல்ல இருக்கிறவங்க 2 பேர் கம்மியாக 40-53 தான் இருந்தாங்க. அவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் ஷோ வச்சு இவங்க வெளியே போயிட்டாலும் அடுத்த தடவை நம்ம ஆடி வெளியே போயிட்டோம்னாலும் ரீஎன்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போது கேம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த ரீஎன்ட்ரி பார்த்திங்கன்னா எப்போ ரீஎன்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே சீட் நமக்கு சூப்பராக வந்துருச்சு. ஒரு 4 ஜோக்கரு ரம்மி சான்ஸ் இருக்குது. ரம்மி வந்தால் கேம் முடிஞ்சிடும் ஷூட்டு. அந்த மாதிரி சீட்டுக்கு ஆடி ஒரு வேளை பை சான்ஸ் வேறு ஒருத்தர் ஷோ வச்சு நமக்கு ரம்மி வரதுக்கு முன்னாடியே ஷோ வச்சு நம்ம 80 ஆகிட்டோம். அடுத்த தடவையும் நமக்கு சீட் சரி வராமல் நம்ம வெளியே போயிட்டோம். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்டு 15 பாயிண்ட்டு இப்படி தான் இருப்பாங்க. அந்த டைமில் ரீஜாயின் பண்ணலாமா? எல்லோரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 5 பேரும் இருக்காங்க. நம்ம 6வது ஆளாக மறுபடியும் ரீஜாயின் பண்ணுறது கிட்டத்தட்ட மறுபடியும் 5 பேர்த்தோடு மறுபடியும் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான். இதே ஒரு 3 பேர் இருக்காங்க, 2 பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ அந்த டைமில் ரீஜாயின் பண்ணலாமான்னா அந்த எவ்வளோ பாயிண்ட் வித்தியாசமாக இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா சேலஞ்ச் வந்து 3 பேர்த்துக்குள்ளே 3ல் 1, அது 5ல் 1. இப்போ எது பெட்டர்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க. 3ல் 1 பெட்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த மாதிரி டைமில் இன்னொன்று, இந்த மிடில் ட்ராப் பண்ணலாம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மிடில் ட்ராப் பண்ணணும், அவசியப்படும் போது மிடில் ட்ராப் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் ட்ராப் அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃபாக ஆடுங்க. ரம்மி ஜோக்கர் இருந்தால் மட்டும் ஆடுங்க. மிடில் ட்ராப் பண்ண வேண்டிய அவசியமாக வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. ஒருவேளை ஆடிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஒருவேளை இடையில ஆடிட்டோம், நமக்கு சீட் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம், கடைசி வரைக்கும் போனாலும் பரவாயில்லன்னு ஆடி பார்த்துறது பெட்ரு. இப்போ 4 ரவுண்ட் ஆயிடுச்சு, 5வது ரவுண்டில் எனக்கு சீட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம மிடில் ட்ராப் பண்ணுறது
என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனமாக தான் தெரியுது. ஒருவேளை ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஆயிருந்தால் நம்ம 80 கொடுத்துருப்போம். ஏன் இப்போது அதை கம்தாட்டி முக்கால்வாசி குழி தோண்டிட்டு புதையல் கிடைக்கும் போது வெளியே வந்த மாதிரி தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் மிடில் ட்ராப் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நமக்கு ரம்மி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பாயிண்ட்டு குறைக்கிறது இதெல்லாம் நமக்கு புண்ணியமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஷோ காமிக்கணும். அந்த 5 தான் வேஸ்ட்டு சீட்டு, அதனால் அதை போட்டேன். ஒரு பாயிண்ட் கூட நம்ம கொடுக்க முடியாது. ஸோ வச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். குயின் வேண்டாம், கட்டுக்கு போகலாம். ஓகே, 7 வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 போன தடவையே எடுக்கலை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5 பறி ஆகிறது கஷ்டம். ஏன்னா கிளாவர் 5 நம்மக்கிட்டே இருக்குது. அதனால் வேறு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக்கி எல்லாம் 10 ஜோக்கருங்கும் போது ஜாக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஸ்பேட் 5 தான் எடுக்கலை. அதனால் அதையே போட்டுருவோம். இப்போ ஒருவேளை 6 7 6 வந்ததுன்னா கூட நமக்கு 4 அடிக்காக 5 யூஸ் பண்ணலாம். இதில் பாயிண்ட் குறைச்சி பிரயோஜனமே இல்லை. எப்படியாவது ஷோ வச்சிட்டோம்னா தான் பரவாயில்ல. இந்த ஜாக்கி 8 இப்போ 8 பார்த்திங்கன்னா சேருது, பரியும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பரி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு செகண்ட் ரம்மியே இல்லாமல் போயிடும். இப்போ 9 கிளாவர் 9 இருந்தால் கூட பரவாயில்ல, 8க்கே போகிறது பெட்டர்னு தோணுது. ஓகே, நமக்கு இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த 5 ஏன் போட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த 5 இன்னொரு 5 போட்டுட்டோம். இதை போட்டால் ஒரு வேளை டைமண்ட் 6 இந்த மாதிரி வரலாம். பாயிண்ட் குறைச்சி பிரயோஜனமே இல்லை. அதனால தான் இப்போ நமக்கு இப்படி 2 சீட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம இன்னும் 2 சீட் நமக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம ஷோ வைக்க முடியும். ஜாக்கி வரத்துக்கு 9 சூப்பர் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஆல்ரெடி ஒன்று போயிடுச்சு. கிளாவர் 8 நம்ம எடுக்கலை. ஜாக்கி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையே விட்டுடலாம், 8யே. இன்னும் ஒரு சீட் நமக்கு வேணும். இப்போ ஒருவேளை 7 வந்ததுன்னா எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தா வேண்டாம்னு தோணுது. என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்லேயே ஜட்ஜ் பண்ணிக்கணும். அதுதான் நான் யோசிச்சுட்ருக்கேன். ஒரு சீட்டு வந்தால் போதும். சூப்பர். ஓகே, இப்போ இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக, பதட்டப்படாமல், இதெல்லாம் இந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு ராங் ஷோ வச்சுருவோம். அதனால் தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் ஷோ பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம 5 ஆட்டமும் கமுத்தி இப்போ ஸ்பிட் ப்ரைஸ் வந்துருச்சு. இப்போ கொடுத்துடலாம். நம்ம அவர் என்ன பண்ணுறாரோ அவர் முன்னாடியே கொடுத்துட்டாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி வின் பண்ணுங்கள். பாய்.